வணக்கம். இன்னைக்கு நம்ம மேஷ லக்னத்தோட ஆளுமை பண்புகளை பத்தி விரிவா பார்க்க போறோம். ஜோதிடத்தோட முதல் ராசி இது. இவங்களோட குணங்கள் என்ன, இவங்களோட பலம் பலவீனம் என்னன்னு தெரிஞ்சுக்க ரெடியா? வாங்க உள்ள போலாம். உங்ககிட்ட ஒரு கேள்வி. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நீங்க எந்த ஒரு விஷயத்திலயும் பயப்படாம முன்னாடி நிப்பீங்களா? எந்த ஒரு வேலையும் நீங்களே வழிநடத்தணும்னு விரும்புவீங்களா? அப்படி இருந்தா இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே கனெக்ட் ஆகும். சரி, ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி லக்னம்னா என்னன்னு சிம்பிளா பாத்திரலாம். நீங்க பிறக்கும்போது கிழக்கு வானத்துல எந்த ராசி உதிக்குதோ அதுதான் உங்க லக்னம். சொல்லப்போனா இதுதான் உங்க வெளித்தோற்றம், உங்க குணம், மத்தவங்க உங்களை எப்படி பாக்கறாங்கன்னு எல்லாத்தையும் முடிவு பண்ணுது. ஓகே, இப்போ நம்ம மேஷ லக்ன உலகத்துக்குள்ள நுழையலாம். ராசி மண்டலத்தோட முதல் ராசியான இவங்கள இயற்கையிலேயே ஒரு முன்னோடின்னு சொல்லலாம், ஒரு பயணியர் மாதிரி. மேஷ லக்னத்தோட குணத்தை மூணு விஷயம்தான் தீர்மானிக்குது. ஒன்னு, இதோட அதிபதி ஆக்ஷன் மற்றும் எனர்ஜிக்கான கிரகமான செவ்வாய். ரெண்டாவது, நெருப்பு தத்துவம். இதுதான் அந்த வேகத்தையும் ஆர்வத்தையும் கொடுக்குது. மூணாவது, இது ஒரு சரராசி, அதாவது எதையும் தொடங்கி வைக்கிற ஆற்றலும் தலைமை பண்பும் இங்கிருந்துதான் வருது. இது மூணும் சேரும்போது தடுத்து நிறுத்த முடியாத ஒரு பவர் உருவாகுது இல்லையா? சரி, இந்த குணங்களெல்லாம் அவங்க தோற்றத்திலையும் மத்தவங்க அவங்கள பாக்குற விதத்திலையும் எப்படி வெளிப்படுது? வாங்க பார்க்கலாம். மேஷ லக்னக்காரங்கள பார்த்த உடனே இதெல்லாம் நீங்க கவனிக்கலாம். அவங்க எப்பவுமே சுறுசுறுப்பா பரபரன்னு இருப்பாங்க. ஒரு இடத்துல சும்மா உட்காரவே முடியாது. நடக்கிறதுலயும் சரி, பேசுறதுலயும் சரி ஒரு வேகம் தெரியும். கூர்மையான பார்வையும் எடுப்பான நெற்றியும் அவங்களுக்கு ஒரு தனி அடையாளம். எவ்ளோ கடினமா உழைச்சாலும் அவங்க டயர்டான மாதிரி காட்டிக்கவே மாட்டாங்க. சுருக்கமா சொல்லணும்னா, அவங்க எங்க போனாலும் அவங்கள சுத்தி ஒரு மேக்னெட் மாதிரி ஒரு சக்தி இருக்கும். அவங்க ஒரு ரூம்குள்ள நுழைஞ்சாலே போதும், எல்லாரோட கவனம் இயல்பா உங்க பக்கம் திரும்பிடும். இப்போ மேஷ லக்னக்காரங்களோட மிகப்பெரிய பலங்கள் என்னன்னு பார்க்கலாம். இதெல்லாம் அவங்களுக்கு இயற்கையாவே கிடைச்ச சூப்பர் பவர்ஸ்னு கூட சொல்லலாம். அவங்களோட சூப்பர் பவர்ஸ்ல முதன்மையானது தலைமை பண்பு. இவங்க மத்தவங்களுக்கு கீழே வேலை செய்யறத விரும்பவே மாட்டாங்க. ரெண்டாவது, எதுக்குமே பயப்படாத தைரியம். புதுசா எதையாவது முயற்சி பண்ணணும்னா இவங்க தான் முதல் ஆளா நிப்பாங்க. சுயமரியாதைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதனால யார்கிட்டயும் போய் நிக்க மாட்டாங்க. இது எல்லாத்தையும் விட முக்கியமா அவங்க ரொம்ப நேர்மையானவங்க. இந்த ஸ்லைட்ல இருக்கிற இந்த வரி அவங்களோட குணத்தை அப்படியே கண்ணாடி மாதிரி காட்டுது. அவங்க மனசுல பட்டதை அப்படியே பேசிடுவாங்க. உள்ள ஒன்னு வச்சுக்கிட்டு வெளிய வேற மாதிரி பேசுற பழக்கம் அவங்க கிட்ட சுத்தமா இருக்காது. இவ்வளவு பலமான குணங்களுக்கு ஒரு மறுபக்கமும் இருக்கும் இல்லையா? இப்ப அவங்க சமாளிக்க வேண்டிய சவால்கள் இல்லனா அவங்களோட பலவீனங்கள் என்னன்னு பார்க்கலாம். செவ்வாயோட ஆதிக்கம் இருக்கிறதால கோபம் உடனே வந்துடும். ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, அந்த கோபம் ரொம்ப நேரம் நிக்காது. அடுத்து அவசர முடிவுகள். ஒரு விஷயத்த பத்தி ஆழமா யோசிக்கிறதுக்குள்ள செயல்ல இறங்கிடுவாங்க. இது சில சமயம் பிரச்சனையில கொண்டு போய் விட்டுடும். கடைசியா பிடிவாத குணம். அவங்களோட பிடிவாத குணத்தை விளக்க இந்த பழமொழி ரொம்ப சரியா பொருந்தும். அதாவது அவங்க நம்புறதுதான் சரின்னு வாதிடுவாங்க. மத்தவங்க சொல்ற ஆலோசனைகளை அவ்ளோ சீக்கிரத்துல காதுல வாங்கிக்கவே மாட்டாங்க. இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அவங்களோட பலமும் பலவீனமும் ஒரே ஆற்றல்ல தான் வருது. அவங்க தைரியத்துக்கு காரணமான அதே நெருப்பு தான் சில சமயம் அவங்கள அவசர முடிவுகளை எடுக்கவும் தூண்டுது. அப்போ இந்த நெருப்ப எப்படி சரியா கையாள்றதுங்கிறது தான் இங்க முக்கியமான கேள்வி. சரி, இந்த குணாதிசயங்கள் எல்லாம் அவங்களோட தொழில், பொருளாதாரம், அப்புறம் தனிப்பட்ட உறவுகள்ல எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இவங்க சவால்கள் நிறைஞ்ச வேலைகள்ல தான் ஜொலிப்பாங்க. ராணுவம், போலீஸ், சர்ஜரி, டாக்டர் மாதிரி தைரியம் தேவைப்படுற துறைகள் இவங்களுக்கு ரொம்பவே செட் ஆகும். பணம் சம்பாதிக்கிறதுல கெட்டிக்காரங்க. ஆனா அதே வேகத்துல செலவும் பண்ணுவாங்க. அதனால சேமிப்புங்கிறது இவங்களுக்கு ஒரு பெரிய சவால் தான். உறவுகளை பொறுத்த வரைக்கும் அனுபல இவங்கள அடிச்சுக்க ஆளே இல்ல. ஆனா தன்னோட துணை மேல கொஞ்சம் ஆதிக்கம் செலுத்த நினைப்பாங்க. அதனால அவங்களோட வேகத்துக்கும் ஆற்றலுக்கும் ஈடு கொடுக்கக்கூடிய ஒரு துணை கிடைச்சா அவங்க வாழ்க்கை ரொம்ப இனிமையா இருக்கும். கடைசியா அவங்க ஆளுமைக்கு பின்னாடி இருக்கிற கிரக அமைப்பை பத்தி சுருக்கமா பாத்திரலாம். இது அவங்க வாழ்க்கையோட அஸ்திவாரம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இங்க பாருங்க, லக்னாதிபதியான செவ்வாய் ஆரோக்கியத்தையும் புகழையும் தர்றாரு. 5ஆம் அதிபதியான சூரியன் அறிவையும் புத்திர பாக்கியத்தையும் தர்றாரு. 9ஆம் அதிபதியான குரு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கிற பாக்கியாதிபதி. சனி பகவான் 10, 11ஆம் வீட்டுக்கு அதிபதியா வர்றதால கடின உழைப்புக்கான பலனை கொஞ்சம் தாமதமா ஆனா உறுதியா தருவார். ஆனா ஒரு மிக முக்கியமான விஷயத்த மறந்துடாதீங்க. நாம இதுவரைக்கும் பார்த்தது எல்லாமே பொதுவான பலன்கள் தான். ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட ஜாதகத்துல கிரகங்கள் இருக்கிற இடத்தை பொறுத்து இந்த பலன்கள் கண்டிப்பா மாறுபடும்.
ஆக இந்த மேஷ லக்னத்தோட நெருப்பு மாதிரியான ஆற்றல புரிஞ்சுக்கிறது, ஒருவேளை நீங்களோ இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ இந்த லக்னமா இருந்தா அவங்கள இன்னும் ஆழமா புரிஞ்சுக்க நிச்சயமா உதவும். இந்த தீப்பொறிய அழிவுக்கு பயன்படுத்தாம ஆக்கத்துக்கு எப்படி பயன்படுத்துறதுங்கிறது தான் உண்மையான சவால். அதற்கான விடை உங்ககிட்ட தான் இருக்கு. இந்த விளக்கத்தை கேட்டதுக்கு நன்றி.